நம்ம இந்தியன் மாம்ஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? வி வாண்ட் டு டூ இட் ஆல். குக்கிங், கிளீனிங், ஸ்கூல், பேக்கிங், டிசிஷன் ஆஃப்டர் டிசிஷன் ஆஃப்டர் டிசிஷன். மார்னிங்லேருந்து நைட் வர ஒரே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இது டிசிஷன் ஃபெட்டிக்னு. யூ ஆர் ஆக்சுவலி நாட் லேசி, யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட், நாட் ஃபிசிக்கலி, மென்டலி. அண்ட் த வர்ஸ்ட் பார்ட், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் முக்கியமே இல்லை. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவ் ஐ ஃபவுண்ட் த ஒன் திங் தட் மேட்டர்ட் and how it changed everything. சண்டே மார்னிங் நம்ம மைண்டில் ஒரு பிளான், ஆனால் நடக்கிறது என்னமோ வேற என்னமோ தான். இதுதான் இந்தியன் மாம்ஸோட ரொட்டீனில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கரெக்டாக இந்த வீக் என் பையன் ஸ்கூல்லேருந்து வைரல் ஃபீவர் எடுத்துன்னு வந்துட்டான். ஸோ ஃபுல் வீக் அவனை பார்த்துட்டே இருந்தோம். ஆஃபீஸ் வேலை சத்தியமாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த சண்டே ஷூட்டிங்கை ஸ்கிப் பண்ணி ஒரு ரெசிபி பிளாக் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். மார்னிங்லேயே லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சாச்சு. வெறும் பின்இன்ட்ரெஸ்ட் இமேஜ் மட்டும்தான் பெண்டிங். அந்த கிராஃபிக் பண்ணுறதுக்கு கேன்வா ஓப்பன் பண்ணினேன். ஆல்ரெடி இருந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணி எடிட் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பேக்எண்ட் ஒர்க் பண்ணி குழந்தைகள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் போஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணியாச்சு. லேட்டஸ்ட்டாக பண்ணது வாட் இஸ் திஸ் கால், சாக்லேட் வெனிலா டேனிஷ் பட்டர் குக்கீஸ். செம்ம ஒரு மெல்ட் இன் த மவுத் ஃபீல், எட் க்ரன்ச்சி அட் த சேம் டைம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் பாக்ஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணி கேக் செஞ்சிருந்தேன். அந்த வீடியோலேயே நான் கேட்டேன் உங்களுக்கு ஈஸி ஹோம்மேட் வெர்ஷன் வேணுமான்னு. ரொம்ப பேர் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த vlogல நான் ஒரு சிம்பிள் வெரி பேசிக் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த கேக் ரெசிபி இப்போ பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டூடியோ போகலாமா? என் ஒர்க் கிச்சனும் ஹோம் கிச்சனும் ரெண்டும் செப்பரேட். நம்ம அதில் கோகோ பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி கேக்குக்கு பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வரணும். உடனே பேக் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணினேன். ஆனால் மார்னிங்கில் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இருந்தது. நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கிட்ஸும் எழுந்துட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், அதுலேயே டைம் போயிடுது. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு பேக் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வீட்டில் வேறு பிளான்ஸே ஆகிடுது. இதுதான் நம்ம அம்மாவோட டெய்லி ரியாலிட்டி இல்லையா? ஒன்று நினைக்கிறோம், நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது இன்னொன்று. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுற போது தான் ஒரு ஆட் பார்த்தேன், நம்ம ஏரியாவில் புக் சேல் நடக்குதுன்னு. நம்ம வீட்லேயும் ஜென்ரேஷ்னல் ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, சொல்லவா வேணும். ஸோ கேக் ஐடியாவை இன்றைக்கி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நானும் என் டாட்டரும் லஞ்சுக்கு அப்புறம் அங்கே போயிட்டோம். இங்கே 100 rupees பர் கிலோ, 200 rupees கிலோ, 300 rupees கிலோன்னு புக்ஸ் செக்ரிகேட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தா. அதே மாதிரி நியூ புக்ஸ்லேயும் டிஸ்கவுண்ட் 15 to 50% வரைக்கும் இருந்தது. ஸோ பொண்ணு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 100 and 200 rupees கிலோ புக்ஸில் ரொம்ப பொறுமையாக தான் பார்க்கணும். புக்ஸே புரியாது எனக்கு. என் கண்ணிலையும் எந்த புக்ஸும் மாட்டலை. ஆனால் என் பின்னாடி ஒரு 3 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க. டக்குன்னு 100 rupees per கிலோவில் 6 புக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு. எனக்கு ஒரே ஷாக்கு, செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எப்படிடா சூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நான் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் கண் படல. சில புக்ஸ் என் கண்ணில் மாட்டித்து, பட் ஐ ஆல்ரெடி ஹவ் ரெட் தெம் அண்ட் தேர் ரியலி நைஸ். நம்ப மாட்டீங்க, ஒரு 2.5 hours தான் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஒரு வழியாக புக்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்தால் பானிபூரி சாப்பிடாம எப்படி? ஸோ பானிபூரியும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு திருப்பியும் வீட்டுக்கு. இன்றைக்கி இந்த புக்ஸ் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாய்பாபா புக். இது 13 rupeesக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி 100 rupees கிலோவில் இருந்ததுனால அவன் வெயிட் போட்டு தான் ரேட் சொன்னான். அப்புறம் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் முராகாமி அண்ட் திஸ் பாப்புலர் 1000 Splendid Suns புக். அவ்வளோதான். இதுதான் இதுக்கப்புறம் வீட்டோட மகாராணிக்கு தான் விம்பி கேட் என்ன, ஜெர்மினோ ஸ்டில்டன் என்ன, புதுசாக இது என்ன புதுசு, இது நான் பார்த்ததே கிடையாது, டாம் கேட்ஸ்ன்னு ஏதோ ஆயிடுனோ. அதுக்கப்புறம் பையனுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி புக்ஸ். ஆக்சுவலி அமேசானோட இந்த மாதிரி புக் ஸ்டால்ஸில் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ போயிடுவோம். இந்த வருஷத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஐ வாஸ் லக்கி ஐ ஷுட் சே. சென்னை புக் ஃபேரும் அட்டென்ட் பண்ண கிடச்சிது. அதே மாதிரி ஐ ஈவன் ஃப்ளூ டவுன் டு டெல்லி ஃபார் டெல்லி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். அதுவும் அட்டென்ட் பண்ணினேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ கூட மதுரை அண்ட் கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தேன்.
ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் மதுரை ஆர் கோயம்புத்தூர் எனக்கு சொல்லுங்கள், நடக்குதா, எப்படி போகுது, நீங்கள் போனீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ புக்ஸ் வாங்குறேன், ஆனால் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. அதனால சரி இன்னைக்கு கையோட இதை செட் பண்ணலான்னு அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து சில படிக்காத புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை செப்பரேட் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட இதை கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ண சொல்லிட்டேன். எதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் சொல்கிறேன். அப்பா அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்கே படித்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். போன சில விலாக்ஸில் அக்கா அவங்களோட புக்ஸ் கலெக்ஷன் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இயர் வந்து நான் நிறைய கதை புஸ்தகம், ஃபிக்ஷனல் புக்ஸ் தான் படித்தேன். ஆக்சுவலி நான் ஃபிக்ஷனல் 1 2 தான் படித்தேன். அதனால எனக்கு புரியலை எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு. உங்கள் இன்ட்ரெஸ்ட் எந்த ஜான்ராவில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ டெல் மீ இன் காமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இல்லை சம்திங் லைக் இந்த வருஷத்தில் மை டாப் 10 புக்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜான்ரான்னு சொல்லுங்கன்னா ஐ கேன் டூ தட் வே ஆஸ் வெல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் நிறைய ட்ராவல் இருந்தது. ஸோ ஐ காட் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். எப்படியும் 75 புக்ஸ் ரீட் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்கேன். இது வரைக்கும் 48 ரீட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இதெல்லாம் அமேசான் பாக்ஸில் பேக் பண்ணி வைக்கலான்னு கராஜில் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கிடைக்குதான்னு. அதை தேடும் போது ஐ ஃபவுண்ட் கோல்டு. குபேரா கசானா மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ். அண்ட் கெஸ் வாட், அந்த பாக்ஸ்லேருந்து என்னோட 2 ஆல் டைம் ஃபேவரட் புக்ஸ் கிடச்சிது. த 12-week year அண்ட் த ஒன் திங். ஒரு குட்டி பாக்ஸில் முதல்ல பொண்ணோட புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நீட்டாக லேபிள் பண்ணிட்டேன். அப்புறம் கரண்ட் ரீட்ஸையும் செட் பண்ணிட்டேன். இந்த புக் ஷெல்ஃப் இங்கே தான் வந்து நான் படிக்காத புக்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பசங்க அவங்களோட கை வேலையெல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. இதில் கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னு ஒரு 4 மாதமாக நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது மேக் ஓவர் தரணும், ஏதாவது மேக் ஓவர் தரணும்னு. ஆனால் அதுக்கு நேரம் வரல. இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டிக்கரையும் ஆக்சுவலி 4 months முன்னாடியே எப்போ யோசிச்சேனோ அப்போவே அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் அப்படியே கபோர்டில் தூங்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலையை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. தலையும் புரியலை, வாலும் புரியலை. வீடியோலலாம் எவ்வளோ ஈஸியாக போடுறாங்கப்பா, நம்மளால தான் எதுவுமே முடியலையான்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், எப்படியோ ஒரு வழியாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மிடில் லேயர் போட்ட அப்புறம் டெக்னிக் புரிஞ்சுக்கிது. நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பா வந்து எல்லா புக்ஸையும் விராப் பண்ணி வச்சுட்டாரு. நான் இப்போ அதுக்கு நம்பரிங் பண்றேன். பார்த்தா டோட்டலா 1600 புக்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓ மை காட்! இது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மனி என்னைய கேட்டீங்கன்னா. புக் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா சேர்க்கறதுல எதுவும் அர்த்தமே இல்ல. ஸோ நவ் ஐ அம் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டூ அ கேம். கரண்ட்டா பிரஹ்லாத்ன்னு ஒரு புக் படிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சிட் போடுவேன். அந்த சிட்ல என்ன நம்பர் வருதோ, அந்த நம்பர் கிட்ட இருக்கிற புக்க எடுக்கலான்ட்டு. ஆக்சுவலி சம்டைம்ஸ் ஆசைப்பட்டு புக் வாங்கிடுவோம். ஆனா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் படிப்போம். இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு புக் மேல ஆசை வந்துரும். ஸோ இத அப்படியே வச்சு, வச்சு, வச்சு இந்த புக்ஸ படிக்க தோணவே இல்ல எனக்கு ஆக்சுவலி. ஐயோ! அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு உப்பேத்திட்டு இருந்தேன். ஆனா, நாட் எனிமோர். ஸோ இந்த கேம் ட்ரை பண்ணதுனால ஐ திங்க் வி மைட் கம்ப்ளீட் அண்ட் ரீட் சம் ஆஃப் த புக்ஸ். அண்ட் இதுலேருந்து ஒரு 8 புக்ஸ் படிச்ச அப்புறம் தான் இனிமே வேற புக்ஸ் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம புக்ஸை இப்படி பண்ணறது பார்த்து அவங்க விடுவாங்களா? தாத்தா கிட்ட அவங்க புக்ஸும் குடுத்துட்டு அதையும் விராப் பண்ண சொல்லிட்டாங்க. பாவம் இன்னைக்கு எங்க அப்பாக்கு செம வேலை தான் வச்சுக்கோங்க. இத விராப் பண்ணிட்டு அப்பா நான் படிச்சு முடிச்ச வச்ச புக்ஸ் எல்லாம் இன்னொரு பாக்ஸ்ல நீட்டா பேக் பண்ணிட்டாரு. அண்ட் நான் ஒரு வழியா sat down with the one thing book. சேம் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இது சேம் டேன்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் ஆக்சுவலி டியூஸ்டே மிட் மார்னிங். எந்த புக் ரீட் பண்ணாலும் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் நோட்டிங் டவுன் திங்ஸ். அண்ட் அதை தான் இப்படி ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலலாம் நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நமக்கு செம்ம காண்டாயிடும், செம்ம போராக இருக்கும் படிக்க சொன்னால். ஆனால் இப்போலாம் புக்ஸ் படிக்கும்போது அவ்வளோ ஆசை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோம். மேபி நம்ம ஸ்கூல் காலத்தில் வந்து நமக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை இண்டிபெண்ட் அட்வைஸோ அந்த மாதிரி இருந்திருந்தா கூட நம்ம இன்ட்ரெஸ்டாக படிச்சிருப்போம் போல். பாதி நேரத்தில் இப்போ நான் ஸ்கூலில் படித்த எந்த விஷயமும் ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. எனிவேஸ், இந்த vlogோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஸ் இந்தியன் மாம்ஸ் சம்டைம்ஸ் வி டென் டு ஓவர் டூ திங்ஸ். வி ஃபீல் த ப்ரெஷர் டு டூ மச் இன் த லிட்டில் டைம் வி ஹேவ். அதனால தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை கோட்டை விட்டுடுறோம். பட் சக்ஸஸ் isn't about doing everything right. It's about doing the right thing. ஆனால் நம்ம கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அந்த இம்பார்ட்டண்ட் அண்ட் ரைட் திங் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்குது? பி வாட் எவர் இட் மே, த மோஸ்ட் க்ரூஷியல் திங் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். அண்ட் அந்த கொஷின்ஸ் தான் உங்கள் வே டு கெட் அவுட் ஆஃப் எனி திங் தட் யூ ஆர் ஸ்டக் வித். ஆனால் சிம்பிள் கொஷின்ஸ் கேட்டு யூஸ் இல்லை. த கொஷின்ஸ் ஹேஸ் டு பி ஸ்பெசிஃபிக், கிளியர் அண்ட் டார்கெட்டட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் பிரெயின் கிட்ட கேட்குறீங்க, ஹவு கேன் ஐ டூ எவ்ரி திங்னு. இட்ஸ் சச் அ ரேண்டம் அண்ட் நாட் ஸோ கிளியர் கொஷின், கரெக்டாக? அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸும் அந்த மாதிரி கிளியராக கிடைக்காது. யூ மைட் ஃபைண்ட் திங்ஸ் லைக் 5 மணிக்கு எழுந்துக்கங்க, பெட்டை மேக் யோர் பெட், டைமர் செட் பண்ணி வேலை பாருங்கள், தண்ணி குடிங்க, blah blah blah. பட் will that really move the needle? Of course not. வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இயர் என்னோட மெயின் கோல் வந்து is to reach $10,000 a month income for quarter 4. It is possible. I can do it as long as I can build traffic to my blog spicesandflavors.com. ஸோ நான் என்கிட்ட கேட்குற ஸ்பெசிஃபிக் கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த ஒன் திங் ஐ கேன் டூ டு 3x my blog traffic such that by doing it everything else becomes easier or unnecessary. ஸோ ஒரு நாள் எடுத்து உட்காந்து ஐ brainstormed things and then it hit me. Pinterest. Girl, where are you? Pinterest is your go-to way. ஸோ இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இல்லை யூடியூப் மாதிரி Pinterest வந்து சீசனல் கிடையாது. இட்ஸ் எவர்கிரீன். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபுல் எனர்ஜி கொடுத்தேன்னா ஐ கேன் இம்ப்ரூவ் மை பிளாக் டிராஃபிக். அண்ட் தேட் இஸ் வாட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் வீக் ஆஃப்டர் வீக். ஐம் நாட் சேயிங் எப்போவுமே நமக்கு வந்து அந்த ஒரு விஷயந்தான் இருக்கும்னு. ஆக்சுவலி நான் சும்மா ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்ட்டு தான் ஃபஸ்ட் ஒரு ஹிந்தி சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன் லாஸ்ட் இயர். பட் தட் ஃபெயில்டு. அண்ட் தென் ஐ தாட் சரி தமிழில் ட்ரை பண்ணலான்னு. This channel is also not monetized yet. So my specific question to improve that would be, what is the one thing I can do to reach monetization by August end? So இப்போ எப்படி monetization reach பண்ணுறதுன்னு மாத்திரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, it's a very general question.
But to make it more specific, you have to put in certain dates, certain targets, certain numbers to it. Your goals might be different. So obviously your questions should also be different and specific. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் இட் டுகெதர். அண்ட் அந்த ஒரு ஒன் திங் அச்சீவ் பண்ணது வரைக்கும் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். That was a heavy talk. I hope உங்களுக்கு போர் ஆகலை அண்ட் இட் வாஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த புக் த ஒன் திங்கில் இருக்குது. நீங்கள் வாங்கி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் if you wish to. So now let's lighten the vlog by making the cake, shall we? முதல்ல நம்ம ஹோம்மேட் பட்டர் மில்க் பண்ணலாம். அதுக்கு 1 கப் லூக் வார்ம், அதாவது மெதுவெதுப்பான சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் கேக் பேனில் பட்டர் தடவி நல்ல மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா கேக் வந்து கீழே ஒட்டாமல் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். இப்படி இல்லாட்டி கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் கேக்கை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு. அவனையும் 180 டிகிரி செல்சியஸில் ஆன் பண்ணி விடுங்க வித் போத் த ராட்ஸ் அண்ட் ஃபேன் ஆன். சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் பாருங்கள். ஐடியலாக வந்து கேக் பண்ணுறதுக்கு வெயிங் ஸ்கேல் இருந்ததுன்னா பெஸ்ட். இல்லாட்டி இந்த மாதிரி கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 கப் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சலிச்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அகெயின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்டட்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது சலிச்ச அப்புறம் இதில் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சுகரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சுகர் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ட்ரை டு அவாய்ட் தேட் ஃபார் பேக்கிங் அண்ட் யூஸ் காஸ்டர் சுகர். இது வந்து ஈஸியாக நம்ம பேட்டர்லேயும் டிசால்வ் ஆகிடும். இல்லை மிக்சியில் பொடி பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரானுலேட்டட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேக் வந்து நான் இப்போது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஐம் நாட் டர்னிங் இட் இன்டு பர்த்டே கேக் ஆர் சம்திங். ஆல்சோ இப்போ மழைனால நம்ம சுகரில் வந்து கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது. ஸோ அம்மா சொன்னால் ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிடுன்னு. அண்ட் இன்னவே இட் வுட் பி பெட்டர். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் நான் காமிச்சிடலாம் இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு. ஸோ அந்த சுகரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 6 ஸ்பூன் ஆயில் அண்ட் நம்ம பண்ண பட்டர் மில்க் கூடவே ஒரு குட் குவாலிட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏன்னா சம்டைம்ஸ் பேக்கிங் சோடாவோட ஸ்மெல் வரும் உங்களுக்கு பேக் ஆனதுக்கப்புறம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் சேர்த்து கேக் பேட்டர் ரெடி ஆன அப்புறம் இதை வந்து 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். 8 inch கேக் பேன்னால அரௌண்ட் 22 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். ஒரு டூத் பிக் இல்லை இந்த மாதிரி நைஃப் சென்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் கம் அவுட் க்ளீன். எந்த பேட்டரோ இல்லை மாய்ஸ்ட் க்ரம்ஸோ எதுவும் அட்டாச் ஆகாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கேக்கை க்ளோஸாக பாருங்கள். உங்களுக்கு அங்கங்கே சுகர் கிறிஸ்டல்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக டிசால்வ் ஆகாது. டேஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். ஈவினிங் டீயோடையும் என்ஜாய் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் ஆர்டர் எடுக்கணுமோ இல்லை வேறு ஏதாவது பர்த்டே கேக்கோ இல்லை ட்ரெஸ்ஸில் செஸ் கேக் அந்த மாதிரி வேறு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இந்த மாதிரி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா காஸ்டர் சுகருக்கே போய்க்காங்க. இன்னைக்கு டியூஸ்டேனால மை மெயின் டாஸ்க் வாஸ் டு ஒர்க் ஆன் மை blog post which I did. So updated my planner and called it a day. அடுத்த ரெசிபி that I'm gonna post is 3 ingredients brownies. செம்மையாக வந்தது இதுவும். இது நான் ஏற்கனவே நம்ம பழைய vlogலேயும் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். I don't remember. Anyway, ஸோ அதுதான் blog போஸ்ட்டாக எழுதி அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். To wind down, I started coloring. நம்ம சண்டே புக்ஸ் க்ளீன் பண்ணினோம் இல்லையா, அப்போ தான் ஐ ஃபவுண்ட் திஸ் புக். சம்டைம்ஸ் க்ளீன் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு. அதனால மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஐ ஸ்டார்டட் டூயிங் இட்.
If you chase two rabbits, you will not catch either one. இந்த லைஃப்பில் நம்மளால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. A life worth living is one that has no regrets. You are not lazy, but you are just stuck. Ask yourself this. What is the one thing, the imperial thing that I can do such that by doing it, everything else becomes easier and unnecessary? Live with purpose, live by priority, live for productivity.